குடும்பம், மனைவி, குழந்தைங்க இவங்ககிட்டலாம் அவருக்கு வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ ஒரு வாய் வார்த்தை பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு இருக்கும். மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் மேல், அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகக்கூடியது. ஏன்னா குரு வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹாப்பினஸாக இருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து சனி பகவான் கொடுத்த விஷயத்தை குரு பார்வை பார்க்கும்போது அதெல்லாம் ரிலீஃப் கிடச்சிடும். இந்த தனுசு ராசிக்காரங்களும் பெண்களை மதிக்கிறவங்க சில நேரத்தில் அந்த மதிப்பு அப்படின்றது செயலில் இருக்குமே தவிர வார்த்தையில் இருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ கண்ட்ரோலபிளில் நீங்கள் இருக்கணும். அதில் அவங்களுடைய வண்டியிலையோ எதுலேயோ ஒரு இடத்துல தன்வந்திரி பகவானோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். அவங்க தன்வந்திரி பகவானையே நீங்கள் வணங்க ஆரம்பிக்கணும். எப்போ வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தான் வணங்கணும். பூராட நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஷேடு வந்து அவங்க பயன்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ண நிறைய மாற்றம் இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு நமக்கு 9ஆம் வீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி 138 நாட்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ பாசிட்டிவாக அவங்க யூஸ் பண்ணி. தனுசு ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி பெருசாக இல்லை. ஏன்னா 4ல் இருக்காரு. நமக்கு ஜென்ரலாகவே சனி பயிற்சி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி பேசும்போது அப்படி தான் பேசணும். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதுலேயும் முக்கியமாக எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். வீடுன்னா குடும்பம், மனைவி, குழந்தைங்க இவங்ககிட்டலாம் அவருக்கு வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ ஒரு வாய் வார்த்தை பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு இருக்கும். மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் மேல், அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகக்கூடியது. ஏன்னா 8ல் சனி இருந்து எப்படி கொடுப்பாரோ அதில் பாதி தனுசுக்கு கொடுப்பாரு. ஏன்னா 4ல் சனி இருக்காரு. ஓகேங்களா. 8 நமக்கு எப்படி அஷ்டாத்தம சனியை கொடுத்து நமக்கு தொந்தரவு கொடுக்குதோ அதில் பாதி கண்டிப்பாக தனுசு ஃபேஸ் பண்ணியே தீரும். அதை முக்கியமாக குடும்பத்தில் தான் ஃபேஸ் பண்ணும். அதாவது அந்த சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடை கொடுக்கும், தாமதம் கொடுக்கும். முக்கியமாக இவங்கெல்லாம் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணுன்றது தான் முன்னாடி நம்ம சொன்ன விஷயம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சின்னும் போது இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்பீடு வேகத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனம் இருக்கணும். மற்றபடி வீட்டில் முன்னாடி இருந்த அந்த சிறு சலப்பு எல்லாமே இப்போ குறைஞ்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஆனாலும் இது ஃபுல்லாக இருக்குமானா இருக்காது. இந்த ஒரு ஜூலையிலேருந்து நமக்கு செப்டம்பர் எண்டு வரைக்கும் அந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்சி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பி மூடுக்கு, இல்லை வீடு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம், இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம், இல்லை லேண்டு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம், இல்லை குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம், குழந்தைங்களோட திருமணத்தை பற்றி பேசலாம், படிப்பை பற்றி பேசலாம், வண்டி மாற்றலாம், ஏதாவது ஒன்று. இந்த ஹாப்பினஸ் மூமெண்ட் எல்லாம் இந்த 3 months இருக்கும். திரும்ப பேக் டு அக்டோபர்லேருந்து திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அந்த விஷயத்தை இந்த சனி பகவான் செய்ய ஆரம்பிப்பார். ஏன் இந்த நடுவில் அப்படின்னா குரு வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் ஹாப்பினஸாக இருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து சனி பகவான் கொடுத்த விஷயத்தை குரு பார்வை பார்க்கும்போது அதெல்லாம் ரிலீஃப் கிடச்சிடும். எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக மூமெண்ட்டோடு இருக்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க நிறைய விஷயத்தில். அது பர்டிகுலர் எங்கெல்லாம் ஏமாறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலில் வந்து பணம் கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா மாதம் 10,000 கொடுக்குறாங்க, 3 லட்சம் கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் ஏமாற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுஷா தான் இருக்கும். ஏன்னா இந்த ராகு தசையில் அதெல்லாம் கொண்டு போய் இழுத்து அவங்கள ஒரு வழி பண்ணி ஒரு இது பண்ணிடும். ரெண்டாவது இந்த தனுசு ராசிக்காரங்களும் பெண்களை மதிக்கிறவங்க, அது வீடாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் மதிக்கிறவங்க தான். ஆனால் சில நேரத்தில் அந்த மதிப்பு அப்படின்றது செயலில் இருக்குமே தவிர வார்த்தையில் இருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ கண்ட்ரோலபிளில் நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 138 நாள் உங்களுக்கான காலம். நீங்கள் எதெல்லாம் இந்த ஒரு 1.5 வருடம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்க, வேலை கிடைக்கல. தனுசு மோஸ்ட்லி வேலையில் தான். வேலை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிட்டே கிடைக்கவே இல்லை. அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, கிடைச்சிடும், நம்பி இருப்பாங்க. அப்படி மீறி அங்கே போய் உட்காந்தாலும் ஒரு வாரத்தில் இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வேலை போடுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாமே இப்போ உங்களுக்கு மாறும். ஓகே. இப்போ 4ங்கிறது தாயார் ஸ்தானத்தையும் சொல்கிறோம். அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரியாயிடுமா? அப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உடலில் பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாயார் மேலே ரொம்ப மிகுந்த பாசம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள். அதில் இப்போ அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெட் ரிட்டனாக இருந்தாங்க தாயார்கள், அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு மருந்தோ ஒரு வாய்ப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நல்லா இருக்க தாயாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். தாயாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
சொத்து கொடுக்குறேன்ப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, தான் ஏதோ வச்சுக்கோ, என்னோட ஜுவல்ஸை வச்சுக்கோ, ஏதோ ஒரு என்னோட சேவிங்ஸை வச்சுக்கோ, உங்கள் தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாயாரோட உடல்நிலை நல்லா உங்களுக்கு சேஃபராக உங்களுக்கு வந்து சேவ் ஆகி வரக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். தாயார் மட்டும் இல்லை, மனைவி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, சுகம் அப்படின்னு கூட 4ஆம் வீடுன்றது வீடு தான் நமக்கு. ஓகே, இப்போ இந்த 4 மாதம் வீடு வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அவங்க எந்த மாதிரி நிறங்களை உபயோகப்படுத்தக்கூடாது, எதை அதிகமாக உபயோகப்படுத்தலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம், என்ன தானங்கள் கொடுக்கறது மூலமாக ஆபத்துலேருந்து அவங்க தப்பிக்கலாம்? அதில் அவங்களுடைய வண்டியிலையோ எதுலேயோ ஒரு இடத்துல தன்வந்திரி பகவானோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். ஓகேங்களா? தன்வந்திரி பகவான் ஸ்டிக்கர். அவங்க தன்வந்திரி பகவானையே நீங்கள் வணங்க ஆரம்பிக்கணும். எப்போ வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தான் வணங்கணும். அவருக்கு இங்கே நம்ம கோயில் கிடையாது, அதனால வீட்லேயே ஒரு சின்ன சிலையோ ஃபோட்டோவோ வச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு வரலாம். உங்களுடைய வண்டி காராக இருந்தாலும், 2 வீலராக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் ஒட்டிக்கணும் ஸ்டிக்கர். உங்களை ஒரு காப்பாக இருந்து காப்பார் அவர். அதுக்கப்புறம் வந்து இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ரெட்டு வித் பிங்க் சேர்ந்தா போல் ஒன்று, ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிங்க் நிறத்தை கொண்ட ஏதாவது ஒரு பேப்பர்ஸோ இல்லைன்னா வந்து கிளாத்தோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு போகுது, ஜாபுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். இல்லை நாங்கள் எப்படி அந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு போகுதுன்னு நினச்சிங்கன்னா பேப்பராக ரெடி பண்ணி உங்கள் பாக்கெட்லேயே பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஹோல்டிங் இருக்கும். உங்களுக்கு ஹோல்டிங் இருக்கும். நீங்கள் தைரியமாக அந்த இன்ட்ரடியூஸ் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு தேனாக வந்து பாஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து சக்ஸஸ் கொடுத்துரும். பூராட நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஷேடு வந்து அவங்க பயன்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஜாபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தனுசுல இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு இது இருக்கும், இந்த டெண்டர், இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக கிடைக்கக்கூடிய டெண்டர்ஸ், இது மூலிமா ஆதாயம் நல்லாவே கிடைக்கும், வருமானம் நல்லாவே கிடைக்கும். இப்போ அதெல்லாம் நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி உத்திராடம் அந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஸராகவோ டீச்சிங் லைன்லேயோ இல்லை வந்து ஒரு ஐஏஎஸ் கேட்டர்லேயோ ஒரு உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய கேட்டர்ஸில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 4ல் சனி இருக்காருன்னா சும்மா கிடையாது, அழுத்தத்தை எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுப்பாரு. அப்போது அவங்க கண்டிப்பாக அந்த மேலதிகாரியோட நமக்கு அழுத்தம்லாம் இருக்கும். அப்போ நம்ம அதுலேருந்து தப்பிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் மோஸ்ட்டாக இந்த நட்சத்திரக்காரங்க வந்து வெள்ளை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த வெள்ளை நிறத்தை அவங்க அதாவது வெள்ளையில் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா கருப்பு கலர் பேண்ட்டும் வெள்ளை நிறம் பயன்படுத்தும் போது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் போகிற விஷயம் அவங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். நிச்சயமாக சரி, இதை பயன்படுத்திக்கலாம். இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் இல்லை தானங்கள், ஏன்னா இப்போ ஏன் நம்ம இதை வந்து தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா நமக்கு ஒரு புண்ணியம், அதே மாதிரி நமக்கு வரப்போகிற தடைகளை அது ஒரு வரமாக மாற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட. என்ன தானங்கள் அவங்க பண்ணலாம் இந்த 138 நாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை முழுக்கனாலும் என்ன மாதிரி அவங்களுக்கு சக்திக்கு குறைத்த தானம்? டெய்லி ஒரு வாழைப்பழம் கோமாதாக்கு தானம், அது மஞ்சள் நிற வாழைப்பழம் டெய்லி தானம் கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றம் வரும். இது இந்த காலம் அந்த காலம் இல்லை, எந்த காலத்தில் வேணாலும் செய்யலாம். கோமாதாக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி தன்வந்திரி பகவானை வழிபாடு எடுத்துக்கலாம். இவங்க தனுசு ராசி நேயர்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ண 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 நிறைய மாற்றம் இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு நமக்கு 9ஆம் வீடு, அது குருவோட வீடு வேறு. நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல மன நிம்மதியோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சந்தனமும் ஏதாவது கோவில் அபிஷேகத்திற்கு சந்தனம் தானம் கொடுக்குது, அதை விட பெரிய புண்ணியத்தையும். இந்த சந்தனம் எப்படி மணக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மணக்கும்.